வீட்டில் இருக்கும் பெண்கள் ஒரு சில விஷயங்களை பண்ணக்கூடாது, அது குடும்பத்துக்கு ஆகாது, அது என்ன மாதிரி விஷயங்கள், அப்படி பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். நீங்கள் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்படியே என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், பார்க்கலாம். ஓகேங்களா? பெண்கள் வீட்டில் அளவுக்கு அதிகமாக அழக்கூடாது, சரிங்களா? எதுக்கு எடுத்தாலுமே சும்மா வீட்டில் இருக்க பெண்கள் வந்து அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் வந்து அவங்க அழுதே சாதிக்கணும்னு நினைப்பாங்க, அழுதா இறக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே எதுக்கு எடுத்தாலுமே அழுவாங்க. வீட்டில் எப்போ பார்த்தாலுமே அழுதுகிட்டே இருப்பாங்க, ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நிம்மதி இல்லாமல் போயிடும். என்ன சொல்கிறேன்னா, ஒரு அந்த ஒரு மன அமைதியாக இருக்காது, சரிங்களா? அதனால் வீட்டில் இருக்க பெண்கள் வந்து தயவு செய்து அழுதுகிட்டே இருக்காதீங்க, சரிங்களா? முடிஞ்ச அளவு வந்து அழுகாமல் உங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி பண்ண பார்த்துக்கோங்க. அழுகிறத நிறுத்துங்க, ஓகேங்களா? பெண்கள் மாதவிடாய் காலங்களில் சாதம், அதாவது காகங்களுக்கு சாதம் வைக்கக்கூடாது. இப்போ வந்து பெண்கள் வந்து பீரியட்ஸில் இருக்காங்க, பீரியட்ஸ் டயத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த டயத்தில் வந்து காக்கா இருக்குல்ல, காகத்துக்கு வந்து சாப்பாடு வைக்கக்கூடாது, சரிங்களா? காகம் அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர்கள்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து இப்போ வந்து நம்ம வந்து சுத்தமாக இருந்தால் தான் நம்ம வந்து சாப்பாடு வைக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த டயத்தில் வந்து நம்ம வந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்காமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்து, மாதவிடாய் காலங்களில் பயன்படுத்தப்படும் நாப்கின்களை வெளியில் வீசி எறியக்கூடாது, சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா வந்து பீரியட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நாப்கின்களை வந்து தெருவில் தெங்காஞ்சியாக தூக்கி போடக்கூடாது. அது பத்திரமா சுத்தமாக எடுத்து பத்திரம் பண்ணி வச்சு அதை கொண்டு போய் எரிச்சிடணும், சரிங்களா? அது மற்றவங்க கண்ணுக்கு பட்டால் அதனால் நோய் கிருமிகள் அதிகமாக பாதிக்கப்படும். அதை பார்க்குறவங்களுக்கு நம்மளுக்கும் அருவறுப்பாக இருக்கிறத விட மற்றவங்களுக்கு அருவறுப்பாக இருக்கும். அதை வந்து அடுத்தவங்க கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி நினைக்கக்கூடாது, சரிங்களா? இதை வந்து நான் வந்து எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அம்மாவாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சரிங்களா? யாரும் தப்பாக நினைக்காதீங்க, தப்பான கமெண்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? இது வந்து வீட்டில் இருக்க எல்லாரோட பெண்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான், சரிங்களா? அதனால் வந்து நாப்கின்களை வந்து யூஸ் பண்ணுறதை பத்திரமா கவனமாக எடுத்து கொண்டு போய் எரிச்சிருங்க, சரிங்களா? தூரத்தில் எரிச்சிடுறத நல்லது, சரிங்களா? அதை வந்து தெங்காஞ்சியாக தூக்கி எறியாதீங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா வந்து வீட்டில் இருக்க பெண்கள் வந்து வீட்டில் உள்ள பெரியவர்களை வந்து மதிக்கணும், சரிங்களா? அவங்களுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பேசக்கூடாது. மாமனார் மாமியார் இருக்கலாம், அம்மா அப்பா இருக்கலாம், அடுத்து அவங்களோட அம்மா அப்பா இருக்கலாம், பாட்டி தாத்தா இருக்கலாம், அந்த மாதிரி பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா வந்து வயசான காலத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது, என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்க வந்து அந்த மனநிலையிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருவாங்க. வயசாயிடுச்சு அப்படின்னாவே வந்து அவங்க அந்த நிதானத்திலே இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து அவங்க குழந்தை மாதிரி தான். அவங்கள வந்து அவங்க என்ன பண்ணாலும் சரி, நம்ம அதை புரிஞ்சு நடந்துக்கணும், சரிங்களா? அவங்க பண்ணுறதுக்கெல்லாம் வந்து கோவப்பட்டு திட்டக்கூடாது. அவங்க மனசை கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு வார்த்தைகளும் விடக்கூடாது, பேசக்கூடாது, சரிங்களா? அவங்கள புரிஞ்சு நடந்துக்கணும். அடுத்து வந்து என்னென்னா, பெண்களுக்கு நாவில் அடக்கம் இருக்க வேண்டும், சரிங்களா? எனக்கு தான் பேச தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கெடுத்தாலும் வாய் விட்டு தப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது. நம்ம அடுத்தவங்களை வந்து அவதூறாக பேசக்கூடாது, அசிங்கமாக பேசக்கூடாது. நம்ம நாக்கை வந்து அடக்கி வச்சு வாழ பழகிக்கணும், சரிங்களா? எனக்கு தான் நாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் எதுனாலும் மரியாதை இல்லாமல் மட்டமாக அப்படி பேசக்கூடாது, சரிங்களா? அப்படி பேசுறதுனால வந்து உங்களோட மரியாதை தான் போகுங்கிறது தான் உண்மை. அதனால் உங்களோட மதிப்பு மரியாதை தான் குறையும் அந்த இடத்துல. நீங்கள் வந்து அமைதியாக இருந்துட்டிங்கன்னா உங்களோட மரியாதை காப்பாற்றப்படும், ஓகேங்களா? பெண்கள் கணவனை அடிக்கவோ உதைக்கவோ கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் சண்டை வரலாம், ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை அடிப்பாங்க, அது தப்பு தான். இருந்தாலும் வந்து அவங்க என்னை அடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து பதிலுக்கு அடிக்கிறதோ இல்லை உதைக்கிறதோ அது பண்ணவே கூடாது, சரிங்களா? ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். தயவுசெய்து வந்து நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசலை. இது ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா பெண்களை அடிக்கக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் அதோட பெண்கள் வந்து ஹஸ்பண்டை வந்து அடிக்கிறது உதைக்கிறது வச்சுக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம், சரிங்களா? அது வாழ்க்கையே என்ன சொல்கிறது, இழக்கிறதுக்கு ஒரு நிகரான ஒரு செயல், சரிங்களா? நம்ம வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய விஷயம் அது ஒன்றா கூட இருக்கலாம். அடுத்து வந்து பெண்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை பட்டினி போடக்கூடாது, சரிங்களா? வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, பாட்டி தாத்தா
இல்லை அம்மா அப்பா இல்லை மாமனார் மாமியார் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு அவங்கள பட்டினியாக போடக்கூடாது சரிங்களா. அவங்க வயிற்று பசியை ஆற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட பழகிக்கங்க சரிங்களா. அவங்கள வந்து பட்டினியாக போட்டுட்டு நீங்கள் வந்து வயிறார சாப்பிட்டிங்கன்னா அந்த என்ன சொல்லணும், அது ஒரு பாவம் சரிங்களா. அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்க பெரியவங்கிறது சாமிக்கு சமமானவங்க. அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்கள பட்டினி போடாதீங்க ஓகேங்களா. அடுத்து வந்து என்னென்னா, பெண்கள் சண்டையை முடிப்பவர்களாக இருக்க வேண்டும், சண்டையை உருவாக்குபவர்களாக இருக்கக்கூடாது சரிங்களா. பெண்கள்ங்கிறது குடும்பத்தில் பிரச்சனை வருது அப்படின்னா வந்து குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி பிரச்சனை வருது அப்படின்னா வந்து அந்த சண்டையை வந்து எப்படி நம்ம முடிக்கலான்னு தான் பார்க்கணும் முடிஞ்சு அந்த சண்டையை வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாது சரிங்களா. சின்ன சண்டையை ஊதி பெருசாகக்கூடாது. நீங்கள் வந்து சண்டை வர மாதிரி இருக்குன்னா அந்த சண்டையை எப்படி வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை மட்டும் பண்ணுங்கள். அந்த சண்டையை எப்படி பெருசாக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தயவு செய்து வளர்த்துக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். உறவுகளை பாதிக்கும், உறவுகளை வந்து அறுத்துரும் சரிங்களா, ஒதுக்கிரும், உடைச்சிரும் சரிங்களா. அதனால் உறவுகள் கிடைக்கிறது பெரிய விஷயம். அந்த உறவுகளை வந்து பாதுகாத்துக்கிறது தான் நம்மளோட வேலை. அந்த உறவுகளை வந்து துண்டிக்கணும்னு எப்பயுமே நினைக்கக்கூடாது சரிங்களா. அடுத்து பெண்கள் அனைவரிடமும் அன்பாக இருக்க வேண்டும், அநாகரிகமாக நடந்துக்கக்கூடாது. பெண்கள் வந்து என்ன சொல்லணும்னா, பெண்கள் அம்மா பார்க்குறதுக்கு அம்மாவாக இருக்கணும், கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கணும் சரிங்களா. அதாவது மதிக்கணும், பார்க்குறவங்க நம்மளை மதிக்கணும் சரிங்களா. பார்த்த உடனே இவளா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கூடாது. அப்படி நடந்துக்கிறது நம்மளோட போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து சரி, பேசுகிற பேச்சாக இருந்தாலும் சரி, நடக்கிற நடையாக இருந்தாலும் சரி, செய்கிற செயலாக இருந்தாலும் சரி, நம்ம செய்கிற விஷயங்களில் தான் நம்மளுக்கு மதிப்பு மரியாதை இருக்கிறது, மற்றவங்க கொடுக்குறதுலே இருக்குது சரிங்களா. அதனால் வந்து நம்ம பேசுகிற பேச்சாக இருந்தாலும் சரி, போடுற ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, செய்கிற செயலாக இருந்தாலும் சரி, நடக்கிற நடையிலே அது நம்மளை மதிக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் சரிங்களா. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யார் மனசையே காயப்படுத்தக்கூடாது. இப்போ நான் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே ஒவ்வொரு பெண்கள் எப்படிலாம் இருந்துக்கணும், எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே டெய்லியுமே வீடியோஸ் போய் ஷார்ட்ஸ் பண்ணி லைவ் போட்டுட்டு எல்லாத்தையுமே பாருங்கள். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டுட்டு யூடியூப் அப்படி போட்டுட்டு ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாமே வரும். அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ணிங்கன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதனால் என்னோடய வீடியோஸ் வந்து ரெக்கமெண்டில் போகும் ஓகேங்களா. ஓகே பாய்ங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.